வெல்கம் டு சுதி டிவி. நாங்கள் விஜய். விசாரணை அந்த படத்தோட ரிவ்யூவில் இருக்கோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்ரி த்ரில்லர் படம். இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்காரு வெற்றிமாறன். அட்டகதி தினேஷ், ஆனந்தி, ஆடுகளம் முருகதாஸ், சமுத்திரகனி போன்றவங்க நடிச்சிருக்காங்க. தனுஷ் ப்ரொடக்ஷனில் ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் எப்படி இருக்குன்னு ரசிகர்த்தையில் கேட்கலாம் வாங்க. சார், விசாரணை படம் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்குது, பார்க்கலாம். சூப்பராக நல்லா இருக்குங்க படம். விசாரணை ஒவ்வொரு தமிழும் பார்க்க வேண்டிய முக்கியமான படம். சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. சம படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். தவற விடக்கூடாத ஒரு சினிமா சார். நீங்கள் தேட்டரில் கிளம்பும் என்ன சார் ஃபீல் ஆச்சு? இல்லை, மிக ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சினிமா. இதுக்கு மேலே அது ஒன்றும் பெஸ்ட்டு சார், பெஸ்ட்டு சினிமா. இருக்கிறத இருக்கிறபடியே ஒருத்தரால் எடுக்க முடியும். இவ்வளோ ஒரு தைரியமாக எடுத்த டைரக்டருக்கும் சரி, அதை ப்ரொடியூஸ் பண்ண தனுஷுக்கும் சரி, அதோட அதில் நடித்த அட்டகத்தி தினேஷ்லேருந்து அந்த 4 பேருமே ஃபஸ்ட் கிளாஸாக நடிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலே அந்த கிளைமாக்ஸ் பார்ட்டோட தான் நம்ம மனசு அங்கேயே அதிலே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு சீனும் நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்ணீங்க? இப்படி நம்ம சுற்றி நடக்கும் போதே நம்ம இதை எதுவுமே கண்டுக்காமல் நம்ம பாட்டு இப்படி அமைதியாக இருக்குமேன்னு அப்படியே சுருக்குன்னு அடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் இந்த படம். அவ்வளோதான் விஷயம். படத்தை பற்றி பேச நான் தகுதியற்றேன். இது வரைக்கும் பார்க்க முடியாத படம் இந்த மாதிரி இருக்குது. 3 நாள் கழிச்சு வெற்றிமாறன் படம் கொடுத்துருக்காரு. எப்படி சார் இருக்கு? சூப்பராக இருக்குது. ஆடுகளமோட சூப்பராக இருக்குது. 12 வருஷம் தமிழ் சினிமா வெற்றிமாறன் தானா? பயங்கரண்ணா படம், பயங்கரண்ணா. அட்டகத்தி தினேஷ் எப்படி சார் நடிச்சிருக்காரு? ஆக்டிங் சூப்பர். தினேஷ் ஆக்டிங் சூப்பர். செம்மையாக இருக்கும். உண்மை சம்பவம் நல்லா இருக்குது. சூப்பராக இருந்தா, உண்மை சம்பவம் தழுவி இருக்குண்ணா, நாஸ்தியாக இருந்தா. நல்ல படம். போலீஸாக வர சமுத்திரகனி சூப்பராக இருக்குது. சமுத்திரகனி சார் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டோட்டலாகவே இந்த படம் ஒரு தமிழ் சினிமாவுக்கே, தமிழ் சினிமா உலகே ஒரு புதுசு. ஒரு தமிழான இந்த படத்தை பற்றி என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க? நான் என்ன ஃபீல் பண்ணுறது, இனிமேல் இது மாதிரியான ஒரு உண்மையாக ஒரு மக்களுக்கு நெருக்கமான ஒரு படம் வரணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். படம் சூப்பர் சார், செம்மையாக இருந்துச்சு. ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு போங்க. நிறைய சொல்லணும் அவரை பற்றி. வெற்றிவேல் சார் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு புதிய மாற்றத்தை உண்டு பண்ணும் இந்த படம். ஒரு திறமையான படம். படம் சூப்பராக இருக்குது. சூப்பர். வெற்றிமாறன் தமிழ்நாடு போலீஸ்காரங்களுக்கு இது ஒரு பாடம். தமிழ்நாடுன்னு இல்லை, ஃபுல்லாக போலீஸ்னாவே ஒரு 2 ஃபேஸ் இருக்குல்ல, டூயல் ஃபேஸ் இருக்குல்ல. ஒரு பக்கம் எப்படி, இன்னொரு பக்கம் அப்படின்ட்டு. அது இந்த படம் பார்த்த பிறகு ஓரளவுக்கு கண்டிப்பாக தெரியும் எல்லாருக்குமே. படம் உண்மையிலே ஒரு ரியல் ஸ்டோரின்றது படம் முடிவு சொல்ல தான் தெரியுது. சூப்பர். எவர் ஹாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், சான்ஸே இல்லை. சூப்பர் சார். படம் எடுத்தால் இது மாதிரி எடுங்க, செலவு இல்லாமல் சூப்பர் ஹிட். இல்லைங்க, வெற்றிமாறன் டைரக்ஷனில் இதில் பர்ஃபெக்டான படம் இது. சூப்பர் டைரக்ஷன். போலீஸோட முகத்திரையை கிழித்தெறியப்பட்டிருக்கிறது. சம படம். வெற்றிமாறன் சாருக்கு இது மாதிரி வாழ்த்துக்கள். வெற்றிமாறன் சார் ரியலிஸ்டிக். படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. சமீப காலமாக 4 வருஷமாக நான் அந்த போலீஸ் மர்டரை தொடர்புடையதாக இருக்குது. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. கண்டிப்பாக பயங்கரமாக இருக்குங்க. இது போல் தான் நிறைய சம்பவம் நடந்துருக்கு. இது உதாரணம் நிறைய சொல்லலாம். வேளச்சேரி சம்பவம் எவ்வளோ இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தமிழ் படம் மாதிரியே இல்லை பார்க்க. ஃபஸ்ட் கிளாஸ் படம் நல்லா இருக்கு. ஒவ்வொரு போலீஸ்காரங்களும் பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்கு படம். படம் நல்லா இருந்துச்சு சார். வட சென்னைக்காக வெயிட் பண்ணுறோம். படம் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எவ்வளோ ஒரு போலீஸ்லாம் எப்படி இருக்காங்கன்ற அப்படியே தத்ரூபமாக காட்டியிருக்காரு. இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்காது. நாம் நினச்சோம் போலீஸ்லாம் நல்லா இதுவாக இருப்பாங்கன்னு பார்த்து, ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கன்னு பார்த்து, யாரையும் நம்ப முடியாது. அதுதான் ரொம்ப நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கரெக்டு. உண்மையாக ஊர் பேரை தெரியாதவங்க பிழைக்கிற இடத்துல என்ன நடக்கிற குற்றத்தை மற்றவங்க மேலே பண்ணுறது எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். சூப்பர். உலகத்தின் மிகப்பெரிய சர்வதேசம் நாடான இந்தியாவில்தான் மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உயர் அதிகாரிகள் செய்யும் தவறை மறைப்பதற்காக தவறு செய்யாத ஒருவர் தண்டிக்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது. இதை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டும் விதமாக அமைந்திருப்பதுதான் விசாரணை திரைப்படம். இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அட்டகத்தி தினேஷ் ரொம்ப ரியலிஸ்டிக்காக நடிச்சிருக்காரு. ரியல் லைஃப்பில் நடக்கிற ஸ்டோரியை வெற்றிமாறன் அற்புதமாக எடுத்திருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஒரு உலகத்தரம் வாய்ந்த படமாக இது இருக்குங்க. இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். இந்த படத்துக்கு 4.5 அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்ததுன்னா கீழே வர சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறு ஒரு நிகழ்ச்சியுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் விஜய்.